ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். இன்றைய தினம் பரம மங்களமான குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாச ஜெயந்தி. பொதுவாகவே இந்த குரு பௌர்ணமி என்னன்னு தெரியாது. எதனால குரு பௌர்ணமின்னு சொல்றா அப்படின்னு அநேகமா நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தான் தெரியும். குரு பௌர்ணமின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வியாசாச்சாரியாளுடைய ஜெயந்தி. வியாசாச்சாரியால் தான் நம்மளுடைய இந்து மதத்துக்கு பிரதானமான ஒரு பெரிய காரியத்தை செய்து கொடுத்தார். அதுவும் யாராலையும் செய்ய முடியாத வேதத்தை விபாகம் பண்ணி அத ஒவ்வொரு ரிஷிகள் இடத்துல கொடுத்தாருன்னு பாகவதன் சொல்றது. தத்ர ரிக்வேதர பைலா சாமகோ ஜெய்மினி கவி. ரிக்வேதத்தை பைலர் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், சாமவேதத்தை ஜெய்மினி அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், வைசம்பாயனர் அப்படிங்கிறவர் இடத்துல யஜுர்வேதத்தையும், சுமந்து அப்படிங்கிறவர் இடத்துல அதர்வண வேதத்தையும், ரோமஹர்ஷணர் அப்படிங்கிறவர் இடத்துல மகாபாரதம், அப்புறம் மிச்சம் புராணங்கள் இவைகளெல்லாம் கொடுத்து சிஷ்யி பிரசிஷ்யி தச்சிஷ்யி வேதாஸ்தே சாக்கினோ பவன்னு இந்த சாஸ்திரங்கள் வேதங்களை அது அப்படியே இன்னி வரைக்கும் இத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிடுத்து. இன்னைக்கு வியாசாச்சாரியால் அவதார காலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஆயிடுத்து. ஆனா வியாசாச்சாரியால அவர் ஏதோ இருந்தார் அப்படின்னு சொல்றதுல, வியாசர் சிரஜீவி இன்னமும் இருக்கார். இருந்து பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்பப்போ யாராவது வியாசரை குறிச்சு தபசு பண்ணினா அவளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். உதாரணத்துக்கு சங்கரருக்கு தரிசனம் கொடுக்கிறார், மத்வாச்சாரியாளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். இப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வியாசாச்சாரியால் நம்ம பாரத தேசத்தினுடைய இந்து மதத்துக்கு பிரத்யேகமான ஒரு பெரிய சொத்து. அவர் பகவானே நாராயணனே வியாசரா அவதாரம் பண்றார். வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு சொல்லி. அதுலயும் நாம் இப்போ இருக்கிறது மதுரை. இந்த மதுரையில 2 பாகமா இந்த மதுரை இருக்கு. ஹாலாஸ்யம் அப்படின்னு பேரு. அந்த பக்கம் மீனாட்சியினுடைய ஸ்தானத்துக்கு ஹாலாஸ்யம், இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்துக்கு பராசர கஷேத்திரம்னு பேரு. பராசர முனிவரனுடைய புத்திரர் தான் வியாசர். பராசரர் இங்க தபசு பண்ணினார் அப்படின்னு சொல்லி, இந்த திருப்பரங்குன்று அப்படின்னு இருக்கே இந்த மலையில அங்க தபசு பண்ணினது பராசரர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கெல்லாம் பராசர கஷேத்திரம் அப்படின்னு பேர். அது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம். உலகத்திலேயே எல்லாரும் வியாசரை உபாசிக்கணும், வியாசரை பூஜிக்கணும். வியாசரை பூஜிச்சா மந்திர சாஸ்திரங்கள் சொல்றது வாக்படுத்துவம் வரும், நல்ல வாக் சித்தி கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வியாசரை எல்லாரும் உபாசிச்சு, வியாசரனுடைய கருணையினாலதான் இன்னைக்கு நமக்கு பக்தி. ராமனையோ கிருஷ்ணனையோ தெரியும். ஸ்ரீ குருநாத்தால் சொல்லுவா, ராமரையோ கிருஷ்ணனையோ நமக்கு தெரியறதுக்கு வியாசர்னு ஒருத்தர் இல்லைன்னா தெரியாது அப்படின்பா. அது மாதிரி வியாசாச்சாரியால் அவ்வளவு முக்கியமான ஒரு குரு. அதனாலதான் எல்லா மட்டங்கள்லயும் இந்த வியாசாச்சாரியால இன்றைய தினம் வியாச பூஜைன்னு பண்ணுவா. அத்தனை சன்னியாசிகளும் கூட, கிரகஸ்தாலுக்கெல்லாம் கூட இன்றைக்கு இந்த வியாசரை பூஜை பண்ணணும். குரு பௌர்ணமி அப்படின்னு நம்மளுடைய குருவை வியாசரா நினைச்சு பூஜை பண்றதுக்கு தான் குரு பௌர்ணமி அப்படின்னு பேரு. அந்த மங்களமான தினம் இன்றைக்கு எல்லாரும் வேதவியாசரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால க்ஷேமமா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.